வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்காசி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு செலிப்ரிட்டியை கூப்பிடுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஸ்ருதி, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு செலிப்ரிட்டி தான் வரணுமா என்ன? சாப்பாடு நல்லா இருந்தால் போதும், நிறைய பேர் வருவாங்கன்றாரு ரவி. சாப்பாடு நல்லா இருக்குன்னு தெரியணும்னா அதுக்கு முதல்ல அவங்க அங்கே வரணும்ல. அவங்கள வர வைக்கிறதுக்கு நம்ம செலிபிரிட்டி யாரையாவது ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்டா கூப்பிடணும். அதுவும் மார்க்கெட்டிங் தானேன்னு கேட்குறாங்க ஸ்ருதி. இவ சொல்றதும் கரெக்ட் தான், இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி ரவி பேசாம நின்னுடுறாரு. ஸ்ருதி, உங்களுக்கு தான் நிறைய நடிகைகள்லாம் தெரியும்ல, நீங்க நிறைய பேருக்கு டப்பிங்லாம் பேசியிருக்கீங்கல்ல, அப்படி அதுல யாரையாவது கூப்பிட வேண்டியது தானேன்னு மீனா கேக்குறாங்க. ஆமா மீனா, அப்படி நினைச்சுதான் ஒரு சினி ஆர்டிஸ்ட கூப்பிட நான் போனேன். அவங்க என்னடா நான் பெரிய ஹாலிவுட் ஹீரோயின் ரேஞ்சுக்கு சீன் போடுறாங்க. எக்கச்சக்க கண்டிஷன் வேற வச்சாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு செலவு பண்ணதுல பாதி அவங்க கேக்குறாங்க. ஒன்னும் தேவையில்லை போடின்னு வந்துட்டேன்னு நடந்ததை சொல்றாங்க ஸ்ருதி. எல்லாரும் என்ன ஐடியா கொடுக்கறது, என்ன ஹெல்ப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. என்ன பண்றது பல குரல். வருஷத்துக்கு ஏதாவது 1-2 படம் தான் நடிக்கிறாங்க. மீதி நாளில் இந்த மாதிரி கடத்திறப்பு விளம்பரத்துங்களை வச்சு தானே சம்பாதிக்கிறாங்க. காசு செலவாக கூடாதுன்னா ஒன்று பிரபலமாக இருக்கவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லைன்னா அவங்க கேட்குற பணத்தை கொடுக்க நாம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற முத்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அவங்க அப்பா கிட்டே வந்துடுறாரு. நீ வேணா ஒன்று செய்ய, அப்பாவை வச்சே கடையை தர, அவர் ரொம்ப கைராசிக்காரரு, அவரை திறந்து வச்சாருன்னா உன் ஹோட்டல் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல. டேய் முத்து, சும்மா இருடா, சுருதி ஏதோ சினிமா நடிகைங்களை பார்க்கணும்னு இருக்கிறா. உனக்கு நான் அப்பா, இந்த குடும்பத்துக்கு நான் பெரியவன், அதனால நீ சொல்ற. ஆனா வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதுக்கு இல்லப்பா, இதுவரையில் நீ ஆரம்பிச்ச எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல. ஐயோ அது வேறடா, இந்த மாதிரி ஹோட்டல் திறக்கும் போது நல்ல பிரபலங்களை வச்சு திறந்தா கூட்டம் அதிகமா வரும்ல, அதைத்தான் சுருதி சொல்றாங்கிறாரு அண்ணாமலை. நீ சொல்றது கரெக்டு தான் பண்ண ஒத்துக்கிறாரு முத்து. இந்த பாருமா ஸ்ருதி, நடிகர்கள்லாம் பணம் கேட்குறாங்கன்னு சொல்றீல்ல, அந்த பணத்துக்கு பதிலா தள்ளுபடி விலையில நல்ல சாப்பாடா உங்ககிட்ட வர்றவங்களுக்கு கொடு, 4 பேர் நம்ம கடைக்கு வருவாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொன்ன. மீனாவும் ஓகே இல்லைன்ற மாதிரி கேட்க, ஸ்ருதி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆமாப்பா, இப்பெல்லாம் தெருவுக்கு தெருவு பிரியாணி கடை ஆரம்பிச்சு ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீன்னு தான் விளம்பரமே பண்றாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா தானே இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி ஏதோ ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரியாணி தேவைப்படுதோ? ஆமாமா, இப்பெல்லாம் ஃபோனில் சோஷியல் மீடியா பார்த்தாலே 100 ஹோட்டல்ஸ் வந்துடுது அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கேவலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ரோஹிணி, இப்பெல்லாம் வீட்டில் யாருமே குக் பண்ணுறதில்ல, ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்க, அதனால தான் இப்பெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் ரன் ஆகுதுங்கிறாங்க ரோஹிணி. ரவி, நீ என்னடா சொல்கிறேன்னு விஜயா கேட்க, இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுக்கிறாரு. அவனுக்கு தான் ஸ்ருதி ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல. டேய், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லடா, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டை விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு ரவி சொல்ல. மனோஜ் ஏன்னு கேட்குறாரு. ஏன்னா கான்ட்ராக்ட் இருக்கு, அதுவும் இல்லாமல் ஸ்ருதி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறா, அதே மாதிரி தானே அவங்களும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு பாதிலேயே விட்டுட்டு வந்தா அவங்களுக்கும் லாஸ் தானேன்னு கேட்குறாரு ரவி. ஆண்டி, இவனை எப்படி என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஸ்ருதி. என்ன பார்த்துக்குவேன்னு ரவி கேட்க, அது நடக்கும்போது தெரியும், இப்போ பப்ளிசிட்டிக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் யோசி அப்படின்ற ஸ்ருதி. அங்கிள் சொன்னது கூட நல்ல ஐடியா தான். ஃபர்ஸ்ட் டே 50% ஆஃபர் கொடுத்தா க்ரௌடு நிறைய வரும், இருந்தாலும் அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. ஒன்று செய்வோம் பல குரல், என் காருக்கு பின்னாடி உன் ஹோட்டலோட விளம்பரத்தை ஒட்டிடலாம். நம்ம காரு ஒரு நாளைக்கு பல இடத்துக்கு போகுது, நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படியே நம்ம செட்டில் இருக்க பசங்கள்கிட்ட சொல்லி அவங்க கார்லையும் ஒட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல. அடேங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு ரோஹிணி பொறாமையா பார்க்குறாங்க. யோசிக்கிற ஸ்ருதி, இதுவும் நல்ல ஐடியா தான்னு சொல்ல. ஸ்ருதி, அப்படியே ஏன் வண்டியிலையும் ஒட்டுற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, அப்புறம் பூ கொடுக்க நான் நிறைய கடைங்களுக்கு போவேன், அங்கேயும் ஹோட்டல் விளம்பரத்தை ஒட்டுறதுக்கு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான், நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்ருதி. முத்து, நீங்கள் நல்லா பேசுவீங்கல்ல அப்படின்னு கேட்க, அவனுக்கு பேசுறதுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணுங்கிறாரு ரவி.
என்னடா இப்படி சேம் சைட்லயே கோல் போடுறியேங்கிற மாதிரி ரவியை முத்து பாக்குறாரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்க, நீங்க ரெஸ்டாரண்ட்டை பத்தி பேசுங்க, நான் அதை ஒரு வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல முத்து ஓகேன்னு தலையாட்டுறாரு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷனுக்கு ஆன்ட்டியை வச்சு ஒரு குரூப் டான்ஸ் வீடியோ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல என்னடான்னு எல்லாரும் திக்குன்னு பார்க்குறாங்க. அதோட எண்டில் ஆன்ட்டி ஹோட்டலை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி என்ன சொல்கிற, நான் குரூப் டான்ஸ் ஆடவா அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ ஆன்ட்டி, குரூப் டான்ஸ்னா நீங்கள் குரூப்பில் நின்று ஆடுறதில்ல, உங்களை சுற்றி எல்லாரும் ஆடுவாங்க, நீங்கள் சென்டரில் நின்று ஆடுவீங்க, நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயா கொஞ்சம் யோசிக்க மற்றவங்கெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆன்ட்டி, நீங்கள் லாஸ்ட்டாக ஆடி முடிச்சோன்னே கேமரா முன்னாடி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசும்போது வீடியோ எடுத்துடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயா அப்படியே யோசனையா அப்படிங்கிறாங்க. சூப்பர், இது பயங்கரமான விளம்பரமால இருக்கும் போல இருக்கு, மக்கள் அம்மாவோட முகத்தை பார்த்தாலே கூட்டம் கூட்டமா இல்ல வருவாங்க அப்படின்னு முத்து சொல்ல உடனே விஜயாவுக்கு பெருமையாயிடுது. அவர் இன்டைரக்டா கிண்டல் பண்றாருன்றது கூட தெரியாம, நான் சும்மாலாம் செய்ய மாட்டேன், நான் இவ்வளவு ஃபேமஸாக இருந்துக்கிட்டு நான் ஏன் சும்மா பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாருமே விஜயாவை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அண்ணாமலை கேவலமான ஒரு பார்வை பார்த்துட்டு, விஜயா நீ இந்த வீட்டுக்குள்ளே தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்ல, நான் டான்ஸ் மாஸ்டர், யோகா கிளாஸ் நடத்துகிறேன், எனக்குள்ள பல கலைகள் இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு அந்த நடிகை நிறைய பணம் கேட்டான்னு சொன்னால ஸ்ருதி, அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தா நான் வந்து பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆன்ட்டி நான் உங்களுக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வருங்கிறாங்க ஸ்ருதி. மீனா நீங்களே சொல்லுங்க, ஆன்ட்டிக்கு நான் பணம் கொடுத்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஸ்ருதி மீனா கிட்ட கேட்க கொஞ்சம் தயங்கினாலும், மருமக ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு மாமியாரே காசு கொடுத்து விளம்பரம் பண்ண வச்சாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு திரும்புறாங்க ஸ்ருதி. ஏய், ஊர் சொல்லுமா இல்ல நீ சொல்றியா, உன் மனசுல இருக்க கோவத்தெல்லாம் இப்படி சொல்லி தீர்த்துக்கிறியா அப்படின்னு விஜயா கேட்க, ஓகே இன்னைக்கு சாத்தானோட சைக்கிள் அந்த பக்கமா திரும்பி போயிட்டு இருக்குன்னு ரோஹிணி கொஞ்சம் திருப்தியா பாக்குறாங்க. மீனாவை ஏன் ஆன்ட்டி திட்டுறீங்க, நான் கேட்டதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இங்க பாரு ஸ்ருதி, முதல்ல நீ ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்கு ரவிக்கு முழு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாரு, அவனும் ஒத்துக்கணும் இல்ல, அதுவும் முக்கியம் இல்ல, ஏன்னா அவனுக்கு இந்த பிசினஸ பத்தி நல்லா தெரியும், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினா தானே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். நான் தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டேனே, ரவியும் எல்லார் மாதிரியும் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வரட்டும், இப்ப ரவிக்கு இன்ட்ரெஸ்ட் வரலனாலும் இன்னும் கொஞ்ச நாளையில ரவிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நான் வர வச்சிடுவேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க அப்படின்னு ரவி கேட்க, ஸ்ருதி கெத்தா சொல்றாங்க. ரவி, ஸ்ருதி ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு தெரிஞ்ச தொழில ஆரம்பிச்சிருக்கா, என்ன இருந்தாலும் அவ உன்னை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதான் இந்த தொழில் நல்லபடியா நடக்கும், இல்லைன்னா இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க முத்து பக்கத்துல நின்று இருந்த ரவி குடுகுடுன்னு ஓடி வந்து ஸ்ருதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா நாங்க சண்டையெல்லாம் போடலங்கப்பா, நாங்க எல்லாத்தையும் சேர்ந்து தான் பேசுறோம், முடிவு பண்றோம், ஆனா ஃபைனல் டெசிஷன்ல தான் ஏதோ சண்டை வந்துருச்சு, அது போக போக சரியாயிடும்பா அப்படின்னு அவரு செம்மையா அந்தர் பல்ட்டி அடிச்சு அசடு வழிஞ்சிட்டு நிக்க, ஆமா அங்கிள், நீங்க ரவி பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ருதியும் ரவியோட கையை அழுத்தமா பிடிச்சிக்கிட்டு ஒரு சிரிப்போட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளர போக ரவி குடுகுடுன்னு பின்னாடியே ஓட முத்து அதை பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் கலைஞ்சு போயிட்டு இருக்க, ஏங்க அவ தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாள்ல, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட கேட்கறாங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு அவரும் உள்ளர போயிட, என்னவோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஜயாவும் அவர் பின்னாடி போயிட, முத்து ஆல்ரெடி பெட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. மீனா அங்க வர்றாங்க. அவரு அப்படியே காத்துல தலையை சுத்திட்டு உட்கார்ந்துருக்க, ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த பஞ்சாயத்து வேற எங்கேயோ போயிடுச்சுங்கிறாங்க மீனா. நம்ம வீட்டுல பஞ்சாயத்து இல்லாம என்னைக்கு இருந்திருக்குது, சரி நீ சொல்ல வந்ததை சொல்லு முதல்லங்கிற அருமுத்து. சீதாவை பார்த்தேங்க, அவ கிறிஷ் விஷயத்தை கேட்டுட்டு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா ஆயிடும்னு சொல்றா அப்படின்னு மீனா சொல்ல, கவுன்சிலிங்கா
அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, அவனுக்கு இந்த வயசுல கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் கிடைக்கலல்ல. அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கு அவங்க அம்மாவும் கூட இல்ல. அந்த மாதிரி பசங்கள்லாம் போக போக ரொம்ப முரட்டுத்தனமா வளர்ந்துருவாங்களாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. வழக்கம் போல கதவு சைடில் வந்து நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. முத்து அவரை பற்றியே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி, ஆமாம் மீனா, நீ சொல்கிறது கரெக்டு தான். எனக்கும் இவ்வளவு கோவம் வர்றதுக்கு எங்கள் அம்மா என்னை விலக்கி வச்சது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, கிறிஷோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் இல்லைங்க. சீதாவோட ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்களாம். அதனால் அங்கே கூட்டிகிட்டு வர சொன்னா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே ரோஹிணியோட கண்ணில் டேஞ்சர் லைட் எரிய ஆரம்பிச்சிடுது. நல்ல விஷயம்தான் மீனா, நாளைக்கே நம்ம கூட்டிட்டு போவோம். நீ சொல்ற கவுன்சிலிங்கை நான் சினிமாவில எல்லாம் பார்த்துருக்கிறேன். இப்படி 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 ஆடிக்கிட்டே இருக்கும் கண்ணு முன்னாடி. நம்ம கிட்ட தான் கிறிஷ் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா டாக்டருங்க எப்படி மெதுவா எப்படி கேள்வி கேட்கணுமோ அப்படி கேட்டு அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஆழ் மனசுல இருக்கத சொல்ல வச்சிடுவாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரோஹிணியோட மண்டைக்குள்ளேயும் டேஞ்சர் லைட் எரியுது. அப்படித்தாங்க நானும் நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இதுங்களால என்னோட மொத்த நிம்மதியும் போயிடும் போல இருக்கே அப்படின்னு ரோஹிணி படு எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி தூங்குங்க, எதுவா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாங்கிறாங்க மீனா. திருட்டு ரோஹிணியும் சத்தம் இல்லாம உள்ளர போயிடுறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. அப்போ ஸ்கூல் முன்னாடி 2 பேர் வந்து இறங்கி வேகமா உள்ளர வர்றாங்க. உள்ளர வர்றதுல ஒருத்தர், சார் அப்படின்னு கூப்பிட சுரேந்தர் திரும்புறாரு. இங்க மேனேஜர் யாருன்னு கேட்க, நான் தாங்கிறாரு அவரு. நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம்னு ஒருத்தர் சொல்ல, சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு கேக்குறாரு சுரேந்தர். உங்க ஸ்கூல்ல கிருஷ்ங்கிற பையன் அஜய்ங்கிற பையனை பென்சிலால குத்தி இருக்கான், அப்புறம் பூத்தொட்டியை தூக்கி அடிக்க வந்திருக்கான்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க சார் அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்ல, சுரேந்தர் என்னடா இதுன்னு திக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனால அந்த பையன் அஜய்க்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அவங்க அப்பா கிறிஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நாங்க கிறிஷை விசாரிக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல, அது ஏதோ சின்ன பசங்க சண்டைங்க சார். கிறிஷ் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சின்ன பசங்கன்னா இப்படிதான் சண்டை போட்டுக்குவாங்க. அதெல்லாம் அப்பவே பேசி பிரச்சனையை தீர்த்துடுவோங்க சார். இதை ஏங்க சார் பெருசாக்கணும்? இதை இப்படியே விட்டுருங்க சார்னு சுரேந்தர் கேக்குறாரு. சார், அஜயோட அப்பா சொசைட்டில பெரிய ஆளு. அவருக்கு எங்க டிபார்ட்மெண்ட்லயே பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் தெரியும். இப்ப இதை நாங்க விட்டுட்டா அவரு அவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரச்சனை ஆக்கிடுவாரு. அவர் சும்மா விட மாட்டாருங்க சார். இப்ப அந்த கிருஷி எங்க அப்படின்னு போலீஸ்காரர் கேக்குறாரு. இதோ இப்ப வர்ற டைம் தான், நீங்க இன்னொரு தடவை இதை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே பணிவா கேக்குறாரு சுரேந்தர். சார், முதல்ல பையன் வரட்டும், நாங்க விசாரிக்கிறோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்ததை நான் வர சொல்றேங்கிறாரு சுரேந்தர். சரி ஓகேங்க சார், நான் உங்க அந்த பக்கமா போறாங்க. சுரேந்தர் வெளியில அதிர்ச்சியை காட்டிக்கலனாலும் இப்ப அதிர்ந்து போய் நிக்க அவங்க ஸ்டாஃபும் என்னங்க சார் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு. ஊருக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்குதுங்க 2 ஒலிசல்களும். பையன் காணோன்னப்ப கூட இவ்வளவு படபடக்காத ரோஹிணி இப்ப ஒரே படபடப்பா நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அடிமை மகேஸ்வரி குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு மகாராணி சொல்ல, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இந்த முத்துவும் மீனாவும் என்னை தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷியும் அவங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிறாங்க. இப்ப அவனை டாக்டர் கிட்ட வேற கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்காங்க. அவன் ஏதாவது சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு ரோஹிணி கிட்டத்தட்ட அழுகிற நிலையில நிக்கிறாங்க. அதான் கிறிஷ் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல்ல அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, அவன் நார்மலா கேட்டா எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா டாக்டர்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியல. அவன் ஏதாவது உளறிட்டான்னு வச்சுக்கோயே, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு ஏதோ மலையை வெட்டி மடுவை உருவாக்குன மாதிரி பெரிய சாதனை பண்ண ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. ரோஹிணி பயத்தோட நின்றுட்டு இருக்க. ஹே அப்படின்னு கத்திக்கிட்டே கிறிஷ் ஓடி வர, ஏய் கிறிஷ் ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனாவும் முத்துவும் பின்னாடியே வர்றாங்க. ரோஹிணி அவங்க கவலையில மூழ்கி அப்படியே நிக்க, ஏய் அவங்க வந்துட்டாங்கடி அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல, குடுகுடுன்னு ஓடி போய் காரோட அடுத்த பக்கம் ரோஹிணி ஒளிஞ்சுக்க, மகேஸ்வரியும் பேக் சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டேய் விழுந்துடாத ஓடாத அப்படின்னு மீனா சொல்ல, கிரிஷ் கையை பிடி வா அப்படின்னு முத்து கையை நீட்ட கிரிஷ் அவரோட கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க 3 பேரும் உள்ளர போனதும் இந்த திருட்டு ஒளிசலுங்க 2 காரோட மறைவுல இருந்து வெளியே வருதுங்க.
என்ன யோசிக்கிறேன்னு மகேஸ்வரி கேட்க, மகேஸ்வரி நான் உள்ள போயிட்டு வரேங்கிறாங்க ரோஹிணி. இப்ப நீ உள்ள போய் என்ன பண்ண போறேன்னு மகேஷ் கேட்க, தெரியல, ஆனா ஏதாவது பண்ணிதானே ஆகணும், யோசிக்கிறேன், வர்றேன் அப்படின்னு ரோஹிணி உள்ளர போக அப்படின்னு தலையாட்டிட்டு அங்கேயே நிக்கிறாங்க மகேஸ்வரி. 3 பேரும் படியேறி மேல வர்றாங்க. சீதா அப்படின்னு மீனா கவுண்டர் கிட்ட நிக்கிற சீதாவை கூப்பிட, வாக்கா, வாங்க மாமா அப்படிங்கிற சீதா, டேய் கிரிஷ் எப்படிடா இருக்கன்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, டாக்டர் கிட்ட பேசிட்டியா அப்படின்னு மீனா கேட்க, பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேங்கிறாங்க சீதா. சரி வா போலாம் அப்படின்னு மீனா கிரிஷோட கையை பிடிக்க, ரோஹிணி படியேறி வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அப்படியே நிக்கிற மீனா, ஏங்க அங்க பாருங்க ரோஹிணி வர்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் அங்க பாக்குறாரு. இத கேட்ட உடனே கிருஷும் ஏக்கமா பாக்குறேன்ற பேர்ல கேவலமா பார்த்துட்டு நிக்கிறாரு. பார்லர் அம்மா எதுக்கு இங்க வருது அப்படின்னு முத்து கேட்க, அவங்க ஏற்கனவே எனக்கு கால் பண்ணாங்க மாமா, இங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, யோசனையா பார்த்துட்டு இருக்காரு முத்து. மீனா ரோஹிணி கிட்ட போறாங்க. என்ன ரோஹிணி, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு மீனா கேட்க, ஒன்னும் இல்லைங்க, தலைவலியா இருக்குங்கிறாங்க ரோஹிணி. தலைவலிச்சா டீ காஃபி குடிக்கணும், இல்லைன்னா வீட்டுல தைலம் தேய்ச்சிக்கிட்டு தூங்கணும், இதுக்கெல்லாமா ஹாஸ்பிட்டல் வருவாங்கன்னு முத்து கேக்குறாரு. இல்லைங்க, அடிக்கடி தலைவலி வருது, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் சீதா கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படியான்ற மாதிரி சீதாவை அவர் பார்க்க ஆமான்னு தலையாடுறாங்க அவங்க. ஆமா, நீங்க என்ன இங்க அப்படின்னு ஒன்னும் தெரியாத பாப்பா ரோஹிணி கேட்க, கிரிஷ் டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு அரலூசு மீனா சொல்ல, கிரிஷ் ஆன்னு அரைவாய திறந்துகிட்டு ஏக்கமா அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் கிரிஷ ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவன் கோவப்பட்டு என்னென்னமோ பண்றான், அதான் கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு சீதா சொன்னான் அப்படின்னு மீனா சொல்ல, அவன் சின்ன பையங்க, அவனுக்கு எதுக்கு இதெல்லாம்னு ரோஹிணி கேக்குறாங்க. இதுல என்னங்க இருக்கு, இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படின்னு நிறைய வருது, அதை ஸ்டார்டிங்லயே சரி பண்றதுக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல, முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாம பார்த்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. ஆமா ரோஹிணி, அவனும் ஸ்கூல்ல நடந்த விஷயத்துல ரொம்ப பயந்து போயிருக்கான், ஒரு தடவை டாக்டர் கிட்ட காமிச்சா நல்லதுன்னு தோணுச்சு அப்படின்னு ரோஹிணிக்கு மீனா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க. ரோஹிணியோட பார்வை கிருஷ் மேல தான் இருக்கு. அவரும் எந்த நன்றியும் இல்லாம முத்துவோட கையில நின்றுட்டு அவங்க அம்மாவை ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அக்கா, அடுத்து உங்க அப்பாயின்மெண்ட் தான், நீயும் மாமா உள்ள இருப்போங்கன்னு சொல்ல, ஏன் டாக்டர் எங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாரான்னு முத்து கேக்குறாரு. அது இல்ல மாமா, கிருஷ்ண பத்தி முதல்ல உங்ககிட்ட தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் கிருஷ்ண கூப்பிட்டு பேசுவாங்கங்கிறாங்க சீதா. முத்து ஓ அப்படின்னு சொல்ல, அவன் இங்க இருக்கட்டும், நீங்க முதல்ல உள்ளர போயிட்டு வாங்க அப்படின்னு சீதா சொல்ல, கிருஷ் சீதா ஆண்டி கூடவே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சரியா அப்படின்னு மீனா கேட்க, சரிங்க ஆண்டின்னு வேகமா தலையாட்டுறாரு கிருஷ். பாத்துக்கோ சீதான்னு சீதாட்ட சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கிருந்து போறாங்க. ரோஹிணி அவங்க பக்கத்துல வர, ரோஹிணி ஜெனரல் டாக்டர் கிட்ட தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன், நான் டாக்டர் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க கிருஷ கொஞ்சம் அப்படின்னு ஓனாய்கிட்டயே ஆட்டுக்குட்டிய ஒப்படைக்கிறாங்க சீதா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு ரோஹிணி சொல்ல, சீதாவோட தலை முழுசா மறைஞ்சதும், டேய் எதுக்குடா அவங்க கூட எல்லாம் வந்த அப்படின்னு ரோஹிணி கேட்க, அம்மா இந்த டாக்டர் ஊசி எல்லாம் போட மாட்டாங்களாம், மீனா ஆண்டி சொன்னாங்கங்கிறாரு கிரிஷ். ஏண்டா நீயும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதோ பாரு, உள்ளர அந்த டாக்டர் உங்ககிட்ட என்ன கேட்டாலுமே என்னை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது, அம்மா பேரு கல்யாணி, துபாயில வேலை பாக்குறாங்க, இதை தவிர நீ வேற எதுவுமே சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு ரோஹிணி அழுத்தி சொல்லி அவர் மனசுல பதிய வச்சுக்கிட்டு இருக்க. என்ன கேட்பாங்கன்னு கேக்குறாரு கிரிஷ். என்ன கேட்டாலும் சரி, நான் தான் உன் அம்மாங்கிறத நீ அங்க சொல்லவே கூடாது, புரியுதான்னு ரோஹிணி கேட்க, சரிம்மான்னு தலையாட்டி வைக்கிறாரு கிரிஷ். நீ ஸ்கூல்ல அந்த பையனை அடிக்காம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லடா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவன் கிண்டல் பண்ணாமா அதான் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, சரி இனிமே இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத சரியான்னு கேட்டுட்டு இருக்க தலையாட்டுறாரு கிரிஷ். கிரிஷ தேவையான அளவுக்கு மிரட்டி இவங்களே கவுன்சிலிங் கொடுத்துட்டாலும் ரோஹிணிக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. அப்போ அங்க வர்ற சீதா, ரோஹிணி ஆல்ரெடி டாக்டர் வந்துட்டாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ்ன்ட்டு ரோஹிணி போறாங்க. கிரிஷ் ஏதாவது சாப்பிடுறியான்னு சீதா கேட்க, இல்ல வேணான்ட்டுன்னு சிடுசிடுக்கிறாரு கிரிஷ். கிரிஷ் வா அப்படின்னு சீதா கூட்டிட்டு போக,
முத்துவும் மீனாவும் டாக்டர் ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க. என்னக்கா பேசிட்டீங்களான்னு சீதா மீனா கிட்ட கேட்க, பேசிட்டோம் சீதா, நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கோம், இப்ப கிருஷ கூப்பிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, கிருஷ் நீ பயப்படக்கூடாது சரியா, ஸ்கூல்ல டீச்சர் கேள்வி கேட்பாங்கல்ல அது மாதிரி தான் டாக்டர் கேள்வி கேட்பாங்கங்கிறாரு முத்து. எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு குட்டிச்சாத்தான் கேட்க, சீதா சிரிக்க அதை பார்த்து மீனாவும் சிரிக்கிறாங்க. முத்துவும் லைட்டா சிரிச்சுட்டு, டேய் பாடத்துல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்கடா, சும்மா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஸ்கூல்ல தினமும் என்ன பண்ணுவ, இந்த மாதிரி தான் கேட்பாங்க, நீ பயப்படாம பதில் சொல்லணும் சரியான்னு கேக்குறாரு முத்து. உடனே பாதி பல்ல காட்டி சரிங்க அங்கிள்ங்கிறாரு கிரிஷ். உடனே மீனாவும் அவங்க பங்குக்கு, கிரிஷ் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் தைரியமா உனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் சரியான்னு கேட்க, சரியான்ட்டின்னு தலையாட்டுறாரு கிரிஷ். அப்போ ஒரு நர்ஸ் வந்து, சார் இந்த பையனை டாக்டர் கூப்பிடுறாங்கன்றாங்க. கிரிஷ் நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம், நீ போயிட்டு வாங்குறாங்க மீனா. அப்படின்னு ஒரு நர்ஸ் கூட போக, பார்லர் அம்மா எங்க சீதான்னு கேக்குறாரு முத்து. அவங்க டாக்டரை பார்க்க போயிருக்காங்க மாமான்றாங்க அவங்க. முத்து ரொம்ப யோசனையும் டென்ஷனுமா ரெண்டுட்டு இப்படி நடந்துட்டு இருக்க. ஏங்க கிரிஷ் டாக்டர் கேட்டாலாவது ஏதாவது சொல்லுவானா? ஏன்னா அவன் அம்மா யாரு என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட எதுவுமே சொன்னதில்ல, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றான் அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் டாக்டர் பக்குவமா கேட்பாங்க பாப்போம் அப்படின்னு பயங்கர படபடப்போட சொல்றாரு முத்து. அப்போ ரோஹிணி அங்க வர, டாக்டரை பாத்துட்டீங்களா ரோஹிணின்னு மீனா கேக்குறாங்க. பாத்துட்டேன்னு ரோஹிணி சொல்ல, என்ன சொன்னாங்கன்றாங்க அவங்க. பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கான், அதுக்காக டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்லர் அம்மா சொல்ல, இந்த வயசுல பிபி எல்லாம் வருது, ரொம்ப உப்பு போட்டு எதையும் சாப்பிடாம இருந்தாலே போதும் அப்படின்னு முத்து சொல்ல, ரெண்டு பேரையும் முறைக்கிற பார்லர் அம்மா, என் பிரச்சனை உப்பு இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு எரிச்சலா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அவங்களை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. வீட்டுல அத்தையும் உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுவே உங்களுக்கு பிபி அதிகமாகும்னு மீனா சொல்ல, மீனா அப்படி என் அம்மாவால தான் பிபி அதிகமாகும்னா முதல்ல உனக்கு தான் அதிகமாகணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்கன்ற மாதிரி மீனா பார்க்க, ஆண்டி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க பேசுறதுல எனக்கு எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு கீழே விழுந்து மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஓஹோ ஓஹோஹோ பார்லர் அம்மா, எங்க அம்மா இல்லைன்னாலும் நல்லா மெயின்டைன் பண்ற நீ அப்படின்னு முத்து ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஏங்க என்னங்க நீங்க சும்மா இருங்கன்றாங்க மீனா. ஏங்க டாக்டர் வர்றாருன்னு மீனா ஒரு பக்கம் கையை காட்ட, முத்துவும் மீனாவும் அங்க போக, கூடவே சீதாவும் போக, அவங்க கூடவே நைஸா ஒட்டிக்கிட்டு ரோஹிணியும் போறாங்க. டாக்டர் என்ன ஆச்சு, பையன்கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு முத்து ஆர்வமா கேக்குறாரு. எல்லாம் கிளியரா கேட்டுட்டேன், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறாரு டாக்டர். ஸ்கூல்ல கோவப்பட்டு பசங்களெல்லாம் அடிக்க போயிருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, சின்ன பசங்க அப்படிதாம்மா இருப்பாங்க, இப்ப கிறிஷோட ப்ராப்ளம் அவங்க அம்மா தான் அப்படின்னு டாக்டர் சொல்ல, முத்தவும் மீனாவும் யோசனையா பார்க்க, கேஷுவலா வர்ற மாதிரி வந்து அங்க நின்னுட்டு இருக்க ரோஹிணி திக்குன்னு பாக்குறாங்க. ஐயோ இந்த என்ன சொல்லியிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க, அந்த குட்டிச்சாத்தான நம்பிக்கையா அவங்க அம்மாவை பாக்குது. இவன் அம்மா கூட இல்லாதது தான் இவன் கோவத்துக்கே காரணம். இந்த ஏஜ்ல பேரண்ட்ஸ் எப்பவுமே கூடவே இருந்து கேர் பண்ணி பாத்துக்கணும். இவனுக்கு அப்பா இல்ல, அம்மா இருந்தும் கூட இல்லையேங்கிற ஏக்கம் தான் இவனுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. முத்துவும் மீனாவும் சீதாவும் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சமா ஃபீல் பண்ற மாதிரி நிக்கிறாங்க ரோஹிணி, கில்ட்டியா ஃபீல் பண்றாங்களாம். கிரிஷ் அவங்க கையில நின்னாலும் பார்வை மொத்தமும் ரோஹிணி மேலதான் இருக்கு. ஸ்கூல்ல மத்த பசங்களோட அம்மா அப்பா எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க, நம்ம அம்மா வரவே இல்லையேங்கிற கவலை, வரவே மாட்டாங்களோன்ற பயம், இதெல்லாம் சேர்ந்து கோவமா வெளியில வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. முத்துவும் மீனாவும் ரொம்பவே வருத்தத்தோட நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுங்க ரெண்டும் பார்வை நாடகம் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க, மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்ப பையனுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் இவன் அம்மா தான் டாக்டர் அழுத்தி சொல்ல, கிரிஷ் அவங்க அம்மாவையே பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ கடைசியில நம்ம தலையிலேயே கொண்டு வந்து கொல்லிய வைக்கிறாங்களே அப்படின்னு பாக்குறாங்க ரோஹிணி. அவங்க கூட இவன் இருந்தாலே போதும், இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டான் அப்படிங்கிற டாக்டர். ஆமா இவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்பவும் இறுக்கமா நின்னுட்டு வாயை துறக்காம நிக்கிறாரு கிரிஷ். இவங்க அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க டாக்டர் அப்படின்னு மீனா சொல்ல, வந்து கூட இருந்து பாத்துக்க சொல்லுங்க. அம்மாவை பத்தி கேட்டப்ப அவனுக்கே அம்மாவை பத்தி எதுவுமே தெரியல, அவங்க பேரு அவங்க எங்க இருக்காங்கன்றத மட்டும்தான் சொல்றான் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்பாடா
அப்படின்னு ரொம்பவே நிம்மதியா ஃபீல் பண்றாங்க ரோஹிணி. வேலை முக்கியம்தான், ஆனா பையன் முக்கியம் இல்லையா? அவங்க அம்மா கிட்ட பேசி வர சொல்லுங்க அப்படிங்கிற டாக்டர். தம்பி அப்படின்னு கிறிஷோட கன்னத்துல கைய வைக்க, தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு அந்த திருட்டு குட்டிச்சாத்தான் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்குது. பை அப்படின்னு டாக்டர் உள்ளர போறாரு. ரோஹிணி அங்கேயே சட்டை பண்ணாத மாதிரி நின்றுட்டு இருக்க கிறிஷை கூட்டிட்டு வர்ற முத்து, மீனா கிறிஷோட பிரச்சனையும் அவன் அம்மா தான், அதோட தீர்வும் அவன் அம்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போக, நல்ல வேளை இவன் ஒன்றும் சொல்லன்றதுக்காக சந்தோஷப்படுறதா இல்லை டாக்டர் அம்மா கூட தான் இருந்தாகணும்னு கோத்துட்டு போறாரு அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிருஷ்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்க இங்கே வர்றாங்க மகேஷ் கிட்ட. ரோஹிணி என்னாச்சு ரோஹிணின்னு கேட்க, நல்ல வேளை நான் உள்ளர போனது நல்லதா போச்சு. முத்து மீனா கிட்ட டாக்டர் சொன்னதை நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் எது கேட்டாலும் என்னை பத்தி எது கேட்டாலும் டாக்டர் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கிறிஷ் கிட்ட சொல்லியிருந்தேன். அவனும் எதுவும் சொல்லல அப்படின்னு ரோஹிணி நிம்மதியா சொல்ல, சரி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. அம்மா கூட இல்லைங்கிற ஏக்கத்துல தான் கிறிஷ் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான்னு, மத்தபடி அவனுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இப்பதான் மகேஸ்வரிக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு கோபம் வருது. இதுக்கு எதுக்கு டாக்டரு? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. கிறிஷ் உன் கூட இருக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு மகேஷ் சொல்ல, நீயும் புரிஞ்சுக்காம பேசாதடி. நான் எப்படி அவன் கூட இருக்க முடியும்? உண்மையை சொன்னா நானே அந்த வீட்டுல இருக்க முடியாது. எப்போ உண்மை தெரிய போகுதுன்னு நானே ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்கேன். இதனாலேயே உண்மையிலேயே எனக்கு பிபி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எனக்கு உன்னை மாதிரி எல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னு வையேன், இந்நேரம் தலை வெடிச்சு போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல, அது ஒண்ணுதான் இன்னும் நடக்கல. முதல்ல முத்து மீனா கிட்ட இருந்து கிறிஷ பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டா பாதி பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, மகேஷோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு கிறிஷோட ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்றாங்கன்றாங்க மகேஷ். ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு மகாராணி ஆர்டர் போட, அடிமை மகேஸ்வரி ஸ்பீக்கர்ல போட்டுட்டு ஹலோங்கிறாங்க. மேடம் நான் அறிவு போர்டிங் ஸ்கூல்ல இருந்து மேனேஜர் பேசுறேன் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல, தெரியுது சொல்லுங்க சார்ங்கிறாங்க மகேஸ்வரி. அவங்க என்ன விஷயம்னு கேட்க, கிறிஷ தேடி போலீஸ் வந்திருக்க விஷயத்த அவரு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், ரெண்டு தருதலைங்களும் ஷாக் அடிச்ச மாதிரி கேட்டுட்டு நிக்குது. அதுலயும் ரோஹிணி தருதலை கட்டுக்கடங்காத கோவத்தோட, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ரோஹிணி. நாளைய ப்ரோமோவில் முத்துவும் மீனாவும் ஸ்கூல்ல இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிறிஷ கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. கிறிஷ கூட்டிட்டு போறேன்றாங்க, மேல வெயிட் பண்றாங்க அப்படின்னு சுரேந்தர் சொல்லிட்டு இருக்க, மீனா நீ கிறிஷ கூட்டிட்டு கிளம்ப மீனாங்கிறாரு முத்து. என்னங்க அப்படின்னு மீனா பயந்து போய் கேட்க, முத்து அதிர்ச்சியோட சொல்லிட்டு சுரேந்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மீனா அவரை கார்ல ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருக்க, முத்து போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அதுல அந்த போலீஸ்காரர் அஜயோட அப்பா அந்த பையனை பனிஷ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா இருக்காருங்க சார்னு சொல்ல, சார் அவனை எதுவும் கூட்டிட்டு போயிடாதீங்க சார் அப்படின்னு முத்து ரொம்பவே கெஞ்சலா கேட்க, அந்த பையனோட அப்பா இந்த விஷயத்த ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவரு கிறிஷ சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு உறுதியா இருக்காருன்றாரு போலீஸ்காரர். சார் நான் இதுவரையில யார்கிட்டையும் கெஞ்சினது இல்லைங்க சார். அந்த பையனோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்க சார். பிளீஸ் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க சார் அப்படின்னு கிறிஷுக்காக முத்து கண்ணுல கண்ணீரோட அவங்க கிட்ட கெஞ்சிட்டு நிக்கிறாரு. விஷயம் பெருசாயிடுச்சு. அவங்க கிறிஷ கூட்டிட்டு போவாங்களா இல்ல முத்துவுக்காக இறங்கி விட்டுட்டு போறாங்களா? இத பத்தி எந்த கவலையும் இல்லாத தருதல ரோஹிணி என்ன பண்ண போறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.